அனைத்து கட்சிகளுக்கும் நல்ல ஆலோசனைகளை வழங்கினார் அக்னி. பார்த்தீங்க மற்ற இருவரின் கருத்துக்கள் எப்படி பார்க்குறீங்க திரு சோ? முதல் விஷயம் இப்போ என்னென்னா, பொதுவாகவே சொல்கிறேன், காங்கிரஸ் வந்து 200 வருட பாரம்பரியம் அது இதுங்கிறோம்ல, அந்த சுதந்திரத்துக்கு போராடின காங்கிரஸ் வேறு, இந்த இந்திரா காங்கிரஸ் வேறு. அப்புறம் மறுபடியும் இதை மாற்றிக்கிட்டாங்க பேரை. 1978 ஒரு பிளவு வந்துச்சு, ஐயாவுக்கு தெரியும். அதில் மறுபடி 1900 அதுக்கு முன்னாடியே 1969 ஒன்று, 1968 ஒன்று. அதுக்கப்புறம் மேலே என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்திரா காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் இந்திரா அப்படிங்கிறத மறுபடி இந்திய தேசிய காங்கிரஸ் மட்டும் வைங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. ஆதித்யநாத் தொடங்கிய நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுடைய நாம் தமிழர் கட்சிக்கும் எப்படி ஒரு உறவு இல்லையோ அந்த மாதிரி தான் இது. அது ஒரு விஷயம். அடுத்தது திருமாவளவன் விஷயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுவோம். எனக்கு கிட்டத்தட்ட அப்படி தான் போயிட்டு இருக்கு. வாழ்த்து சொல்லிடுவோம். ஒரு விஷயத்தை அவர் யோசிக்கணும். உறுதிப்படுத்திட்டீங்க இல்லை, அப்படி தானே போய்கிட்டு இருக்கு ஒரு சொல். நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம். என்னென்னா, எம்எல்ஏவாக இருக்கிற ஒருத்தங்க எம்பிக்கு போட்டிடுறதும், எம்பியில் இருக்கிறவங்க எம்எல்ஏவுக்கு அந்த ராஜினாமா பண்ணிட்டு போடுறதும் பல கட்சிகளில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த இவங்க அவங்கன்னு இது இல்லை. அது யார் பண்ணாலும் அதே மாதிரி ஒரே தேர்தலில் 2 தொகுதியில் போட்டிடுறது. இது யார் பண்ணாலும் வேண்டுமென்றே இடைத்தேர்தலை கொண்டு வரக்கூடிய, மக்கள் பணத்தை வீணாக்கக்கூடிய ஒரு விஷயம். இது பல வருஷமாக சொல்லிட்டு இருக்கு. அதை நம்ம பற்றி நம்மளே இங்கே டிபேட்லாம் பேசியிருக்கிறோம். அதனால் திருமாவளவன் என்ன செய்யணும், ஒரு கூட்டணியில் சேரணும், அமைச்சர் ஆகணுங்கிறதுலாம் அவருடைய விருப்பம், அவருடைய கட்சி விருப்பம். இப்போ ஏற்கனவே இருக்கிற 2 எம்எல்ஏக்களுக்கு வந்து வேணால் அதுக்கு கொடுத்துட்டு இவர் இந்த எம்பி பதவி முடிகிற வரைக்கும் அது வெயிட் பண்ணலாங்கிறது என்னுடைய ஒரு, ஏன்னா மக்களுடைய பணம் தான் வீண். இல்லை, நீங்கள் சொல்கிறத பார்க்கும் பொழுது திருமாவளவன் தன்னை அமைச்சராக அந்த அமைச்சர் ஏற்றுக்கொள்வாரோ சொல்கிறாங்க அப்படின்னு. அதே நேரத்தில் இன்னொன்று என்னென்னா, திருமாவளவனுக்கு காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு பிம்பம், அது இப்போ அவங்க கட்சிக்காரங்க உருவாக்குறதாக இருக்கட்டும், இல்லை வெளியில் வந்து அவரை ஆதரிக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், பார்த்தா ஒரு முதலமைச்சர் வேட்பாளராகவே தான் அவரை சொல்கிறாங்க. அவரும் தன்னை அது மாதிரி சொல்லியிருக்கிறார். ஏன் நாங்கள் வந்து முதலமைச்சர் ஆகக்கூடாதா, இல்லை கூட்டணி வரும் பல வருடம் முன்னாடியாகுது சொல்லியிருக்காரு. அப்படிங்கிறப்ப ஒரு முதலமைச்சர் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்து அவர் மறுத்ததாக ஒரு தகவல் வருதுல. அப்படி மறுத்திருந்தாருன்னா அது வந்து உண்மையிலே வருத்தமானது. ஏன்னா இப்போ இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை வருடங்களில் 8 பட்டியலின முதலமைச்சர் தான் இருந்திருக்கிறாங்க. நீண்ட காலம் கொஞ்சம் ஆண்டுது மாயாவதி மட்டும்தான். பிரதமர் அமைச்சரெல்லாம் யாரும் இல்லை. இதுக்கு ஊபியில் பார்த்தீங்கன்னா, மாயாவதிக்கு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால் இருந்த அந்த வன்கொடுமை வழக்குகள் அதுக்கப்புறம் குறைஞ்சிச்சு நிறையா. இது வந்து வரலாறு. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம், ஒரு பார்வை, இதை ஏற்றுக்க மாட்டாங்க அந்த மாதிரிலாம் ஒன்றும் வந்து இல்லை. இப்போ வெள்ளைக்காரனை எதிர்த்த காலம் ஒன்று உண்டு இந்தியாவில். இந்தியாங்கிற நாடே அப்போ இல்லை, அப்புறம் உருவாச்சு. அதுக்கப்புறமேலே வெள்ளைக்காரன்ட்ட எல்லாரும் தானே அடங்கியிருந்தாங்க. இங்கே ஆண்ட ஜாதினே யாரும் கிடையாது, ஒரு பயிலும் கிடையாது. அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டது தான். அப்படிங்கிறப்ப அவர் இருந்திருந்தாருன்னா 1 மாதத்தில் கவுந்தாலும் கவுந்துருட்டோம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. 2 மாதத்தில் கூட. ஆனால் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு முதலமைச்சராக இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு மாறல் தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் அவர் இல்லையே இல்லையா? இல்லை, அப்படி இருந்து அவர் வந்து வேண்டாம்னு சொன்னதாக வந்த ஒரு செய்தியின் அடிப்படையில் சொல்கிறேன். இப்போ வந்து அவர் அந்த செய்தியில் நிறைய விமர்சனங்கள் இருக்கு இல்லையா? இருக்கு, இல்லை, ஆமாம் சொன்னாங்க, இவர் சொன்னார், அவர் சொல்ல அப்படின்னு நிறைய அது அரசியலே வந்து போயிட்டு தான் இருக்கு. அரசியலே வந்து இருக்கு ஆனால் இல்லை, இல்லை ஆனால் இருக்கு அப்படின்னு எஸ்ஜே சூர்யா சொல்கிற மாதிரி தானே. அது மாதிரி இது என்ன இப்போ என்ன, இப்போ வந்து இந்த அமைச்சரவையில் பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திருமாவளவன் இல்லாமல் இவங்க முடிவெடுக்கலாம். நான் நேரடியாக கேட்குறேன் திரு சோமு. இப்போ இந்த அமைச்சரவை விரிவாக்கம் தாமதத்துக்கான காரணம் என்பதே இந்த அதிமுக பிரிந்து வந்த அணி அவங்களை எப்படி நம்ம வந்து என்கேஜ் பண்ண போகிறோம், அதுதான் தாமதமாக முன்வைக்கப்பட்ட அந்த ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது. இப்போ 2 நாளில் அமைச்சர் விரிவாக்கம் வந்துருச்சு. ஆதவர்ஜனா ஏன்னா அந்த புள்ளிகளை இணைத்து பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த ஒரு அறிவிப்பு வருகிறது, ஆதவர்ஜனா அழைப்பு எடுக்கிறார். திருமாவளவன் வந்து நிபந்தனையற்ற ஆதரவு என்று சொல்லி வந்தவர். நீங்கள் சொன்ன மாதிரி முதலமைச்சர் அதெல்லாம் நடந்துச்சு. 10 நாட்கள் நம்ம பார்க்கணும், நம்மளும் பேசியிருக்கோம். இப்போது உயர்நிலை குழு கூட்டத்தில் நான் முடிவு செய்வோம் அப்படின்றார். நான் வந்து டினை பண்ணல, இடதுசாரிகள் மாதிரி வேண்டாம் என்று சொல்லாமல் அப்படி ஒரு பொடி வைத்து பேசுகிறார். அப்போது இந்த சிவி சண்முகம் தலைமையிலான இந்த அணிக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கு நம்ம பார்க்குறோம். இந்த புள்ளிகள்லாம் நம்ம எப்படி இணைச்சு பார்க்கலாம்? அது உயர்நிலை குழு, நடுநிலை குழு, இந்த குழு அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு தெரிந்த அளவில் பார்த்தீங்கன்னா ஒரே குழு தான். ஆமாம், இடதுசாரி கட்சிகள் 2 தவிர, தேர்தலில் போட்டியிடுபவைகளை தவிர பெரிய அளவுக்கான இல்லை ஒரு சிறிய அளவுக்கான கருத்து சுதந்திரம் கூட மற்ற கட்சியில் கிடையாது. அதான் உண்மை. சொல்லிக்கலாம், அந்த மாதிரி உடனடியாக முடிவு சொல்ல முடியாத ஒரு விஷயத்துக்கு நாங்கள் இங்கே கூட்டம் கூடுவோம், அங்கே கூட்டம் கூடி பேசுவோம் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதான். பேசுகிறார்கள், கூடி பேசுகிறார்கள். ஆமாம், பேசத்தானே செய்யணும், அது இது இல்லை. ஆனால் இந்த விஷயத்தில் தவேக செய்தது மிகப்பெரிய தவறு. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆட்சியில் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல். 234 1 விருது போயிடுச்சு, 117 போதுங்கிறப்ப
120 வரைக்கும் இவங்களுக்கு வந்து இந்த திமுக கூட்டணியில் போட்டியிட்ட கட்சிகள்னால இவங்களுக்கு கிடைச்சது. கரெக்டு தானே? அப்போ அதை மீறி, அதாவது அவங்களுக்குன்னு ஒரு மெஜாரிட்டி கிடைச்சிருச்சு, அதை மீறி அமமுக எம்எல்ஏவை தூக்குனது இருக்குல்ல, இது மிக தவறான ஒரு விஷயம். ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள், திமுகவோ அதிமுகவோ இதே மாதிரி அதிக சீட்டு வாங்கி இது மாதிரி தொங்கு சட்டமன்றம் வந்து அப்போ தவேகாலேருந்து ஒரு எம்எல்ஏவை தூக்கியிருந்தாங்களே, நிறைய எவ்வளோ பதறி இருப்பாங்கல்ல. ஒரு புது கட்சி அதை இப்படி பண்ணிட்டாங்களே, அதை பண்ணியிருப்பாங்களே. இப்போ இது வந்து இந்தியா முழுக்க நடக்குது. இப்போ அஸ்ஸாம்லேயே பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் இருந்த ஆளு மேலே தான் இப்போ புகார்லாம் சொல்லி மிரட்டி இப்போ அவர் பாஜகவில் முதலமைச்சராக இருக்கிறாரு. கோவாவில் பார்த்தோம், மகாராஷ்டிராவில், இது எல்லா இதுலேயும் நடக்கிறது தான். ஆனால் என்ன சொல்லியிருப்பாங்க, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் புனிதப்படுத்துகிற மாதிரி அவருக்கு மெஜாரிட்டியில் அவர் என்ன செய்வாருன்னு பல பேர் பேசுகிறது கேட்குறோம். இதே நிலைமை காங்கிரஸோ இல்லை வந்து சில கிளாரிட்டிக்காக கேட்குறேன் திரு சோமு. ரொம்ப இது ஒரு காமன் மேனோட கேள்வி. நீங்கள் தூக்கி விட்டார்கள் அப்படின்றது துப்பாக்கி முனையில் கடத்துவது இல்லையே. தேர்ந்த அரசியல்வாதி அவர் சில எதிர்பார்ப்புகளோடு வருகிறார், இதெல்லாம் தருவாங்க அப்படின்றதுலாம் சில விஷயங்கள் இருக்க தானே செய்யுது. அப்போ நம்ம வெறுமனே கட்சி நோக்கி வருகிறாங்க அப்படின்னா எந்த பயஸ்லாம்லாம் வரப்போகிறாங்க? அந்த அளவுக்கு இருக்குது அரசியல் களம்னு நான் கேட்குறேன். கண்டிப்பாக அப்படி தான் இருக்குது. தவிர தலையில் முக்காடு போட்டுட்டு வர்றவங்களை போய் தூக்கி கொண்டு வர்றதுக்கு பதிலாக அம்மையார் ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. ஆமாம், தலையில் முக்காடு போட்டுக்கிட்டு அழைச்சிட்டு வர்றாங்கன்னா தூக்கிட்டு வந்தாருன்னா அவருடைய வெயிட்டுக்கு தூக்கி இழுப்புல வைக்க முடியும். அதான் நான் கேட்குறேன். இப்போ நம்ம அழைத்து கொண்டு விட்டார்கள், தூக்கி வருகிறார்கள், அழைத்து கொண்டு வரவில்லை, எடுத்து கொண்டு வருகிறார்கள் என்பதெல்லாம் சரியான்னு நான் கேட்குறேன். இதெல்லாம் உணர்ந்து நன்கு தெரிந்து தெளிந்து தானே வராங்கன்னு கேட்குறேன். ரெண்டு விஷயம் இப்போ இதில் இந்த குற்றச்சாட்டு இந்த வாதம் என்பது அது சரியா இருக்குமா? இல்லை, ரெண்டு விஷயம் என்னன்னா, முதல் விஷயம் சட்டப்படி இது தவறில்லை. ஏன்னா அங்கே இருக்கிறது ஒரே எம்எல்ஏ, அவர் இங்கே வந்திருக்கிறாரு. எந்த கோர்ட்டுக்கு போனாலும் தினகரன் ஜெயிக்க முடியாது ஒன்று. ஆனால் அதே நேரத்தில் இன்னும் நம்ம இருக்கிறதாக நம்பக்கூடிய நீதி நியாயம் நேர்மை அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த வகையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது தவறு. ஏன்னா அந்த டிடிவி தினகரன் தான் இவருக்கு செலவு பண்ணியிருக்கிறார், அவர் தான் இவரை எம்எல்ஏ தேர்ந்தெடுத்திருக்கிறார். நான் சொல்கிறது எல்லாமே சட்டத்துக்கு தாண்டி, அதனால் இதில் வந்து இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்க போகிறதில்ல. அப்படிங்கிறப்ப இது நிச்சயம் விமர்சனத்துக்கு உள்ளானது தான். இதில் வந்து எந்த விதத்துலையும் வந்து இதை நியாயப்படுத்துறதுக்கான வாய்ப்பே இல்லை. இன்னொரு பக்கம் இவர் அக்னீஸ்வரன் சார் சொன்ன மாதிரி இவர் எல்லாரையும் போய் பார்த்தார்ல விஜய், அப்படிங்கிறப்ப எதுக்காக வந்து எடப்பாடியை தவிர்த்தார்? அங்கே பார்த்துருந்தாருன்னா அந்த இது முடிஞ்சிருக்கும். அதே மாதிரி அவரும் வந்து அந்த ஈகோ இது இல்லாமல் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். இதை தாண்டி ஒரே ஒரு விஷயம் மட்டும் இவருக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, தவேக ஆட்கள் பல என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து இந்த திட்டங்களுக்கான விஷயங்கள்லாம் வந்து நாங்கள் ஆராயணும், போகணும், வரணும், ஏன்னா இந்த கட்டணம் இல்லா பேருந்து இந்த மாதிரி விஷயங்கள்னு. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப அதிகமாக செலவாகுமே அப்படிங்கிறது இருக்குது. நானும் அதை பற்றி பேசியிருக்கிறேன். அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே 10 லட்சம் கோடி அதுக்கு செலவாகுது, 4.5 லட்சம் கோடி பட்ஜெட்டில் எல்லாம் சேர்த்து. அதுக்கு இவர் சொல்லலாம், என்னென்னா சினிமாவிலே சொல்லியிருக்கிறாரு தலைவர் விஜய் வந்து இலவசம் இதெல்லாம் வாங்காதீங்க அப்படின்ட்டு. இப்போ அதுக்கப்புறம் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மீம்ஸ்லாம் இல்லை, அது பேர் மீம்ஸ் ரீல்ஸு. ஏன்னா ரெண்டும் ஒன்றா தான் இருக்குது. இப்போ வர அந்த ரீல்ஸில் வந்து விஜய்னா நீங்கள் வந்து நல்லா ஆட்சி கொடுத்தா போதுண்ணா, இதெல்லாம் வேணாண்ணா. அப்போ விஜய் தயவு செய்து என்ன அறிவிக்கலாம் ஒரு இதுன்னா, இந்த இலவச திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் தவேகவினர் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா 1 கோடி உறுப்பினர் இருக்கிறாங்கங்கிறாங்க, 1 கோடி குடும்பம் அதில் போயிருக்கு அப்படின்னா மீதி கவர்மெண்ட்டுக்கு மிச்சம் தானே. இந்த ஒரு புரட்சியை விஜயனாவை தவிர வேறு யாரும் செய்ய முடியும்? ஏன்னா இதை ஒட்டியே இதையும் சொன்னோம்னா நம்ம அரசுக்கு, உங்களுக்கு, எனக்கு எல்லாருக்கும் நல்லது, பண செலவு குறையும், நிதி சுமை குறையும் அப்படின்னு. இது மாதிரி இந்த ஒரு விஷயத்தை மற்ற கட்சிகளும் அவர்கிட்ட வலியுறுத்தணும். விஜய்னா நீங்கள் தானே சொன்னீங்க இது மாதிரி இலவச வேணான்னு சினிமாலாம் இது பண்ணீங்களே அப்படின்ட்டு ஒன்று. அதே போல் இந்த ஒரு படத்தில் சொல்லுவார், வருமான வரி என் பங்குக்கு வந்து இவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னு ஒரு படத்தில் வந்து திருப்பி பணம் அனுப்புவார். இதுக்கு சட்டத்தில் அதுக்கு இடமும் இல்லை, தவிர அது வந்து ஒரு ஆனால் அப்பாவிகளை ஆளாளுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னு. அதை வச்சுலாம் கடனை அடைக்க முடியாது, சொன்னால் டைவர்ட் ஆயிரும். சுருக்கமாக சொல்கிறேன், உண்மையாகவே கடனை அடைக்க வேண்டும் மத்திய அரசு மாநில அரசுனா என்ன செய்யணும், இந்த வர்ற வரிகளை வச்சா பண்ணுறாங்க. அப்போ விஜய்னா என்ன சொல்லணும்னா, ஒழுங்காக வரி கட்டுங்க, வருமான வரி கட்டுங்க. காரு வாங்கினீங்கன்னா குறிப்பாக இறக்குமதி பண்ணிங்கன்னா கரெக்டாக வரி கட்டுங்க. இந்த மாதிரி ஜிஎஸ்டியாக வரி கட்டுங்க. சுங்கச்சாவடி போகிறீங்களா, ஏமாத்தாதீங்க. இதெல்லாம் சொன்னாருன்னா அவரை ஃபாலோ பண்ணுவாங்க எல்லாரும். அதனால் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து விஜய் சார் செஞ்சால் நல்லாயிருக்கும். நம்ம தொடர்ந்து சோமு எப்படி பார்க்கலாம் மக்கள்? அதாவது இவர் விஜய் ஒரு இது சொன்னது காமெடியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாசிசமா பாயாசமா அப்படிங்கிற மாதிரியானது விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. ஆனால் அது ஒரு வகையில் வந்து அது சரிதானோ அப்படின்னு தான் நான் தோணுது அரசியலை பார்க்குறப்ப. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எது பாசிசம் எது பாயாசம் தெரியாமல் போயிடுச்சோ. ஆமாம், இப்போ அயோத்தியில் வந்து அந்த ராமர் கோயில் கட்டுறதுக்கு ஜெயலலிதா வந்து செங்கல்லாம் அனுப்பிச்சு இது பண்ணாங்க.
இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி வச்சுச்சு பாஜகவோட. நாங்கள் இருக்கும் இடத்தில் மதவாதம் இருக்காதுன்னாரு கருணாநிதி. அப்புறம் அந்த குஜராத் கலவர நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கும்பகோணத்தில் வச்சு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அது ஒரு பெருசாக அரசியலாக்காதீங்க அப்படிங்கிறாரு. இது மாதிரி அதிகாரத்தை நோக்கிய ஒரு விஷயந்தான் எந்த கட்சியாக இருந்தாலும். இப்போ பார்த்தீங்கன்னா பிரேமலதா வந்து மதவாத கட்சி தானேங்க தேமுதிக. அவங்க என்ன சொன்னாங்க, சனாதனத்தை வந்து தெரியாமல் உதயநிதி பேசுகிறார், விளைவு விபரீதமாகும்னு பேசினவங்க தான் அவங்க. இந்தியா என்றால் இந்து, இந்து என்றால் இந்தியான்னு சொன்னவங்க தான் பிரேமலதா. பேசினவங்க சொன்னவங்க இப்போ இல்லை. இல்லை, அதை மாற்றிக்கிட்டேன்னு கூட அவங்க சொல்லவே இல்லையா. கூட்டணி மாறி இருக்கிறாங்களே தவிர கருத்து மாறினதா சொல்லலை, அமைதியாக இருக்கிறாங்க, அவ்வளோதான். அப்புறம் அயோத்தியில் வந்து ராமர் கோயில் கட்டுறது ஒட்டுமொத்த உலக இந்துக்களுக்கு பெருமைனாங்க. இப்படி சனாதனத்துக்கு எதிரான முகம்னு சொல்லி திமுக அந்த அணி காட்டுற அதே நேரத்தில் அந்த அணியில் போய் இவங்க இருக்கிறாங்க. அப்போ இதில் என்ன தெரிஞ்சு பார்க்குறது, இப்போ திமுக கூட்டணியில் ஒருத்தருக்கு திருச்சி மாவட்டம் நினைக்கிற ஒருத்தருக்கு ஒரு சீட்டு கொடுத்தாங்க. அவர் ஏற்கனவே ஆர்எஸ்எஸ்ல இருந்தவர் அப்படின்னு ஒரு ஏதோ பிரதமரை பெரிய அளவில் புகழ்ந்தார். பிரதமர் மோடியை பெரிய அளவில் புகழ்ந்தார். அதில் நம்ம புகழாத அது ஒரு இது இல்லை. இப்போ இன்னும் சொல்ல அந்த நபர், நீங்கள் குறிப்பிட்ட நபரை சொல்கிறேன். ஆமாம், அதில் நானும் தான் இப்போ புகழ்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாலருக்கு எதிரான விஷயத்த 100 கிட்ட கொண்டு போயிட்டு இருக்காரு. அப்போ புகழ மாட்டீங்களா அப்படின்னா அவர் புகழ், அவர் அப்படி புகழல, அவர் வந்து உண்மையாக அப்படின்ட்டு. ஆக எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து மதவாதம்ங்கிறது சமூக நீதிங்கிறது அது இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தான் நீங்கள் அரசியல் பண்ண முடியும். திமுகன்னு எடுத்துக்கிட்டாலே என்னன்னா இன்னும் கொஞ்சம் விட்ட குறை தொட்ட குறையா மற்ற கட்சிகளுக்கு பரவாயில்ல, ஒரு திராவிடமோ இது அவ்வளவுதான். மற்றபடி அடிப்படை அப்படின்னு பார்த்தா அதிகாரத்தை நோக்கிய விஷயம்தான். இதில் விதிவிலக்காக இருக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் அசமஞ்சமாக இருக்கிறது சிபிஐ சிபிஎம். இல்லை மத்தியில் ஆட்சி அது கூட நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் வெளியில் தான் கொடுப்போம். அதே மாதிரி இப்போ மற்ற கட்சிகளுக்கு வந்து அந்த மாதிரி விசிக்க உட்பட அந்த அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அதை நோக்கி தான் இதை நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். மற்றபடி இதில் வந்து திமுகவை பலவீனப்படுத்தவான்னு ஒன்று வச்சிருக்கிறீங்க. நிச்சயமாக பலவீனப்படுத்து தான், இல்லை என்ன இருக்குது, நிச்சயமாக பலவீனப்படுத்து. பாசிசமும் இல்லை பாயாசமும் இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன். ஆமாம், இல்ல திமுக தொடங்கின போதே வந்துட்டு தேர்தல் எல்லாம் குதிக்கல. அவங்க மெதுவா அந்த கட்சியை வளர்த்து அதுக்கப்புறமா தான் தேர்தலில் வந்து அதுக்கப்புறம் ஆட்சி அதிகாரம் அப்படின்னு வந்து அது எல்லாமே வந்து மக்கள் சேவைக்காக தமிழ்நாட்டை வந்துட்டு மேம்படுத்துவதற்காக அப்படின்னு தான் வந்து நிக்கிறாங்க. இப்ப ஜெயலலிதா அம்மையார் கூட அதாவது நம்ம பல பேர் தவறாக புரிஞ்சுன்னா எம்ஜிஆர் துவங்கின அதிமுக ஜெயலலிதா காலத்தில் இல்லை, ஜெயலலிதா காலத்தில் அதிமுக எடப்பாடி பழனி, அதே மாதிரி தான் காங்கிரஸுக்கு திமுகவுக்கு அதான். அண்ணா துவங்கின திமுக கருணாநிதி காலத்தில் கிடையாது, கருணாநிதி காலத்து திமுக ஸ்டாலின் காலத்தில் கிடையாது. அதாவது நம்ம பழைய வரலாறு பேசினாலும் கூட யதார்த்த நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் வெற்றி அப்படிங்கிற ஒரு அதிகாரம் மாறி என்பதுதான் முக்கியம். நல்லது, நன்றி.